வணக்கம் அன்பு சொந்தங்களே. என்ன எல்லாரும் எக்ஸிட் போல் வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது இத்தனை நாளாவே நமக்கு இங்க இருக்கிற அரசியல் சூழல் எப்படி திரும்ப போகுது அப்படின்னு இந்த வருஷம் நம்மளால சுத்தமா கணிக்கவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒவ்வொரு விமர்சகர்களும் ஒவ்வொரு மாதிரியான போல் டீடைல்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட எண்ணம் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க பார்ட்டி மாதிரி பயஸ்டா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது. சரிடா இந்த எக்ஸிட் போல் வரட்டுமே, அதுலயாவது நமக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குமேன்னு பார்த்தா அதுல ஒரே தலைவலிங்க காலையில இருந்து. அதாவது நம்ம பார்த்த 9 போல்ல கிட்டத்தட்ட 7 போல்ல டிஎம்கே தான் ஜெயிக்க போறாங்கன்னு திருப்பி சொல்றாங்க. இந்த தலைவலியை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. இதெல்லாம் விடுங்க, இத்தனை போல்லையும் ஒரே ஒரு போல்ல மட்டும் டிவிக்கு தான் ஜாஸ்தியான வாக்கு சதவீதம் மெஜாரிட்டியில வாங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த ஒரே ஒரு போலை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த அனில்ஸ் ஓவர் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு தலைவலியா என்னன்னு புரியல. இது இல்லாம மூணாவது ஒரு விஷயம், எல்லா போல்ஸ்லயும் மெஜாரிட்டி ஆஃப் போல்ஸ்ல மறுபடியும் நாம் தமிழர் கட்சியை பின்தள்ளி அதர்ஸ் மற்றவை அந்த மாதிரியான கேட்டகரியிலே வச்சு போல் போட்டிருக்காங்க. இந்த தலைவலி எடுத்துக்கிறதான் தெரியலங்க. இந்த 3 தலைவலி வச்சு நேத்துல இருந்து ஒரே தலைவலி ஆயிடுச்சுங்க. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆக்சிஸ் போல் தாங்க. இந்த ஆக்சிஸ் போல் வச்சுதான் இந்த அனில் குரூப் ஃபுல்லா நேத்துல இருந்து ஒரே சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல உள்ள அரித்மெட்டிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது உண்மையா இல்ல இந்த நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ணணுமா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப இருக்கிற கலநகரத்தை நம்ம 2 செனாரியோ பேசிருக்கோம். ஒன்று வந்து ஒரு நெக் டு நெக் பேட்டில், இன்னொன்று ஒரு கம்ஃபர்டபிள் விக்டரி அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செனாரியோ எப்படி ஒரு கம்ஃபர்டபிளான பிளேஸ்ல டிஎம்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நம்பர்ஸ் எப்படி இருக்குங்க. ஒரு டிஎம்கே அலையன்ஸ் வந்து 39 to 41%, ஏடிஎம்கே அலையன்ஸ் 33 to 35%, டிவிகே ஒரு 10% 13% வரலாம், நாம் தமிழருக்கு 8 to 10% கொடுக்கலாங்க. ஸோ இது ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு பேட்டிலா இருக்கும். அகைன் நம்ம சொல்ற டிஎம்கே ஏடிஎம்கே நரேட்டிவ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இன்னொரு செனாரியோ எங்க அப்படின்னா ஒரு நெக் டு நெக் பேட்டில் வர்றதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு டிஎம்கே அலையன்ஸ் 37 to 39%, ஏடிஎம்கே அலையன்ஸ் 36 to 38%, டிவிகே ஒரு 8 to 10% அண்ட் என்டிகே ஒரு 7 to 9%. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிகேயோட வாக்கு சதவீதம் கம்மி ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ ஒரு நெக் டு நெக் பேட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த காமனான கொஸ்டின் நம்ம இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின், டிவிகே யாரோட ஓட்டுல இருந்து அவங்க ஓட்டை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ டிவிகே ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பார்ட்டியும் பாதிக்குங்க. ஸோ டிஎம்கே எஸ்பெஷலி அர்பன் ஓட்ஸ்ல இருந்து டிவிகே எடுப்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய மைக்ரேட்டரி யங் பாப்புலேஷன், மாற்றம் வேணும், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இது எல்லாமே அங்கே இருக்குங்க. ரூரல் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக அவங்களும் டிவிகேக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ டெஃபினட்டா நாம் தமிழர் ஓட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபிராக்மெண்ட் விஜய்க்கு போகும் அப்படிங்கிறதுல இங்க எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் தமிழர்களோட வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கலாம், இல்ல அதோட கொஞ்சம் அதிகமாவே ஆகலாம். இதுதான் அவங்களோட ப்ரெடிக்ஷன். ஆனா ஒரு சில ஓட்ஸ் வந்து கட்டாயம் டிவிகே பக்கம் திரும்பி இருக்கும் அப்படிங்கிறதுல இங்க மாற்றமே இல்லை. ஸோ சீட் கன்வர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம டிஎம்கே அலையன்ஸ் ஒரு 110 இருந்து 122 இடங்கள் வருங்க. ஸோ அவங்க ஒரு அபாரமான டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு கிடையாது. பட் இருக்கிற நிலவரத்துல அதாவது டிவிகே எந்த அளவுக்கு ஓட் ஃபிராக்மெண்டேஷன் காஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அது டிஎம்கேக்கு ஃபேவரபிளா தான் போகும் அப்படிங்கறத இங்க காலம் இருக்குங்க. ஸோ ஏடிஎம்கே நெக்ஸ்ட் ஒரு 100 to 112 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கலாம். டிவிகேக்கு ஒரு 4 to 8 சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் என்டிகேக்கு ஒரு 1 to 2 சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் இப்போ இருக்கிற கலநகரம். ஸோ இதுல இருந்து ஏடிஎம்கே எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படிங்கறது அவங்களோட வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்க போகுது. பட் அது கள நிலவரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம கணிப்புப்படி எந்த சில தொகுதிகள் முக்கியமா இங்க எலெக்ஷனை திசை திருப்பக்கூடிய டெண்டன்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபாலோயிங் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், 1000 லைட்ஸ் இதெல்லாம் ஒரு இன்டென்ஸ் பேட்டிலா இருக்குங்க. இங்க டிவிக்கு தாராளமா செகண்ட் பிளேஸ் வரது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்மளோட நம்பர் சொல்லுது. இன்னொன்று கோயம்புத்தூர் பெல்ட், கோயம்புத்தூர் சவுத் அண்ட் சிங்காநல்லூர், இது நம்ம ரொம்பவே கூர்மையா கவனிக்கக்கூடிய 2 தொகுதிகள். எஸ்பெஷலி இந்த வாட்டி நம்ம செந்தில் பாலாஜி அந்த பக்கம் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அவரோட தாக்கம், அவரோட ஃபீல்ட் ஒர்க்ல ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு பாலிட்டிஷியன் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அவரோட எஃபெக்ட் அந்த இடத்துல எவ்வளவு இருக்க போகுது, அது ஏடிஎம்கே ஓட்ஸ் எப்படி டிஎம்கே ஓட்ஸை கன்வெர்ட் பண்ண போகுது, இல்ல அவரோட எஃபெக்ட் அங்க இல்லை அப்படின்னா அந்த ஏடிஎம்கே ஓட்ஸ் டிவிகே பக்கம் எப்படி திரும்ப போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டியது இருக்கு. எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சவுத் அண்ட் சிங்காநல்லூர்ல. அண்ட் நார்தன் தமிழ்நாடும் எப்பயுமே ஒரு டிசைடிங் கான்ஸ்டிடுவன்சியா இருக்குதுங்க. காட்பாடி, ஆம்பூர் அண்ட் ஆவடி. அண்ட் லாஸ்ட்லி நம்ம சவுத் மதுரை சென்ட்ரல் அண்ட் மதுரை சவுத். ஸோ இங்கேயும் ஒரு டென்ஸ் பேட்டில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் இருக்குதுங்க. ஸோ இங்க ஏஐடிஎம்கே எந்த அளவுக்கு ஃபேர் பண்ணிருக்கு, அந்த ஏஐடிஎம்கே ஃபேர் பண்ணாத இடத்துல ஓட்ஸ் எப்படி டிவிகேக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளோட வெற்றி விகிதம் அண்ட் சீட் கன்வெர்டபிலிட்டி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியுங்க. ஸோ இவ்வளவு நாளா நம்ம சொல்லிட்டு இருந்தது அந்த டிஎம்கே ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி எடுப்பாங்கிறது இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இருக்காதுங்க. ஒரு நெக் டு நெக் பேட்டில் அப்படி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது ஓட் ஃபிராக்மெண்டேஷன் இங்க எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணப்படுது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால இந்த ஸ்டேஜ்ல கட்டாயம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா
இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்க திறந்தாலும் நான் யார்கிட்ட கேட்டாலும் டிவி கேட்டு தான் ஓட்டு போட்டிருக்கேன், யார் கேட்டாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், எங்க அப்பா டிவி கேக் போட்டிருக்காரு, போன தடவை டிஎம் கேக் போட்டிருந்தாரு, எங்க தாத்தா இந்த வாட்டி எனக்காக டிவி கேக் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பல போஸ்ட் பாக்குறவங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஒரு விதமான பயஸ் தான் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம என்னன்னா வாக்காளர்கள் கிட்ட ஒரு புது முகம் தேவை அப்படிங்கிற எண்ணம் இருக்குதுங்க. அதனால நம்ம நிறைய போல்ஸ்ல பார்த்தோம்னா அடுத்த சிஎம்மா யார் வேணும் அப்படின்னு சொல்றதுல விஜய் அதிகமா இருக்காரு. பட் நம்ம அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஓவரால் டிவிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு. ஸோ இது ஒரு விதமான டிஃபரன்ஸ் டெஃபினட்டிவா இருக்குதுங்க. இன்னொன்னு விஜய்க்கு ஒரு இருக்கிற ஃபேன் பேஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வோக்கலா இருக்காங்க. அவங்களோட ஆப்ஷன் அண்ட் சாய்ஸஸ் வந்து வெளியில சொல்றாங்க. ஸோ நிறைய போல்ஸ்ல நிறைய டிபேட்ஸ்ல அவங்க வந்து ஓப்பனா நான் வந்து டிவி கேக் தான் போட போறேன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா இதுவே ஒரு ரெகுலர் டிஎம்கே ஓட்டர், ஒரு ஏடிஎம்கே ஓட்டரா இருக்காங்கன்னா அவங்க அவ்வளவு வோக்கலா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் போட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க ஷை பீப்புள், அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு சரி இப்ப எல்லாருமே டிவிக்கே சொல்றாங்களே அப்படின்னு நம்மளும் வந்து பேசாம டிவிக்கே சொல்லிடுவோம் யார் கேட்டாலும் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. டெஃபினட்டிவா இந்த குரூப் ஒரு 1 to 2% போல் டிஃபரன்ஸ்ல தாராளமா பிளே ஆகும். ஏன்னா இவங்க வந்து ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது ஆமா அங்க டிவி கேக் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன் ஒரு வேவ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இங்க வந்துருதுங்க. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தாராளமா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது 6 to 8% சேஞ்சஸ் இந்த எலெக்ஷன்ல கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கணிப்பா இருக்குது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி நம்ம 1996 இருந்த அளவுக்கு அவ்வளவு ஹை கிடையாதுங்க. 1996 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2011 எலெக்ஷன்ல தான் மறுபடியும் அந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு ஃபேக்டர் வருது. அங்க ஒரு ரிஜைம் சேஞ்சும் நடக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமா இருந்த எலெக்ஷன்ல இது கம்மியா தான் இருந்தது. பட் இப்போ இந்த வருஷம் தாராளமா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அந்த ஓட்டுகளை எப்படி டிவிக்கே அவர் சைடுக்கு மாத்திக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க டிட்டர்மைன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் டிவிக்கே பக்கம் போயிட்டா இங்க பாதிக்கிறதுக்கு யார் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ், தாராளமா ஏடிஎம்கே தான் இங்க பாதிக்கும். அது ஒரு டாமினன்ட் அப்போசிஷன் பார்ட்டியா ஏடிஎம்கே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இனி வர காலங்கள்ல அது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. ஸோ இப்ப டிவிக்கு நம்ம 3 முக்கியமான செனாரியோ வைக்கிறோங்க. ஒண்ணு வந்து அவங்க ஒரு 8% வாங்குறாங்க தான் செனாரியோ 1. ஸோ இங்க வந்து ஓட்டு எல்லா இடத்துலையும் சிதறடிக்கப்படுது. இது வந்து இன்டைரக்டா டிஎம்கேக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுதுங்க. ஓகே, ஏன்னா மீதி கட்சிகள்ல இருந்து அவர் டிவிக்கு பக்கம் ஓட்டர்ஸ் மாறும்போது இது இன்ஃபேரிபிளி டிஎம்கேக்கு ஃபேவரபிளா போயிடுதுங்க. செகண்ட் செனாரியோ ஒரு 12-15% டிவிகே வாக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏடிஎம்கே ரொம்பவே கீழே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் டிவிகே ஒரு டிசிசிவ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட் ஆயிடும் இந்த நம்பர்ஸ் வந்ததுன்னா. ஸோ இதுக்கப்புறம் 18% ஓட்டு டிவிக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு மேஜர் டெசிசிவ் ஃபோர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ சீட் கன்வெர்டபிலிட்டியும் அதிகமா இருக்கும். குறைஞ்சது 5 சீட்டாவது அவங்களால வாங்க முடியும் அப்படின்றதா இருக்கும். பட் இந்த 18% அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே ஹை நம்பர் தான் அப்படின்றது தான் என்னோட கணக்கு. ஸோ எனிதிங் அரௌண்ட் ஒரு 8 to 12% டிவிக்கு தாராளம் வாங்குவாங்க அப்படின்றது தான் இங்க கணக்கா இருக்கு. அதுதான் அரித்மெட்டிக்ஸும் கூட. ஸோ டிவிக்கு ஏதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ், தாராளமா. விஜய்ங்கிற ஒரு வேவ் இருக்கா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். வேவா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் விஜய்க்கு ஒரு எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஒரு மாற்றத்துக்கான முகமா விஜய் பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம டெஃபினட்டா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முக்கியமான இடங்கள் எங்க நம்ம பார்க்க வேண்டியது இந்த எலெக்ஷன்ல அப்படின்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர், இந்த 2 பகுதிகளும் நம்ம ரொம்ப கவனமா கூர்மையா கவனிக்க வேண்டிய இடம். ஏன்னா இந்த 2 இடத்துல டிவிக்கு எவ்வளவு ஓட் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் விக்டரி மார்ஜின் எவ்வளவு இருக்க போது, யாரு ஆட்சி பிடிக்க போறாங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸே இருக்குங்க. ஸோ இப்ப நம்ம சொன்னது வச்சு 3 விஷயம் தாங்க இங்க டிவிக்கே பேஸ் பண்ணி யார் ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத முடிவு பண்றோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஒண்ணு, டிஎம்கே ஒரு கம்ஃபர்டபுளான வின் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு நம்ம முன்னாடி எதிர்பார்த்ததோட இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. செகண்ட் திங், டிவிக்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப கம்மியான சதவீதம் தான் வாங்குது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னொன்னு, டிவிக்கே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஒரு 15% கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா தாராளமா இங்க டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் போகும். ஏன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா கீழே விழுந்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஓவரால் களத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டிஎம்கே வெர்சஸ் ஒரு ஃபிராக்மெண்டட் அப்போசிஷன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இங்க ஓட்டு பல இடத்துல சிதறப்படுது. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே அண்ட் மற்ற கட்சிகள்ன்ற மாதிரி ஃபுல்லாவே சிதறப்படுதுங்க. இப்போ நம்ம அணில்களோட ஃபேவரட்டான ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். அதாவது நம்ம பார்த்த எக்ஸிட் போல்ஸ்ல இப்போ பல எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட்லி முக்கியமான எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் அவங்களோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் போல்களை பொறுத்த வரைக்கும் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரைஸ், பிமார்க், ஆக்சிஸ் மை இந்தியா, அக்னி, சிஎன்என் நியூஸ், ஜேபிசி, பீப்புள்ஸ் இன்சைட். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்க எக்ஸிட் போல்ஸ். இதுல நம்ம மெஜாரிட்டியா பார்த்தோம்னா எல்லாமே வந்து டிஎம்கே தான் லீடிங்ல வருவாங்க. அந்த நம்பர்ஸ் அப்கோர்ஸ் முன்னாடி பின்னாடி மாறி இருக்குது. ஆனா இதுல நம்ம அணில்களோட ஃபேவரட்டா ஒன்று இருக்குதுங்க, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான் டிவிகேக்கு 98 to 120
சீட்டுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. டிஎம்கேக்கு 92 to 110 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதிமுக கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகும் 22 to 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பல விமர்சனங்கள் இருக்கு. ஸோ இதே நிறுவனம் தான் இதுக்கு முன்னாடி பிஜேபி இந்தியா அலைன்ஸ் வந்து பயங்கரமா இந்தியாவில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனலோட ஷோல அந்த ப்ரெடிக்ட் பண்ணவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இவங்களோட எக்ஸிட் போல்ஸ் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஆக்சிஸ் மை இந்தியாவோட ப்ரெடிக்ஷனை நம்ம அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட முடியாதுங்க. ஸோ மற்ற எல்லா எக்ஸிட் போல்ஸும் டிஎம்கே ஃபேவரபிளா இருக்கு. இந்த ஒரு சில இது ஏடிஎம்கே ஃபேவரபிளா இருந்தாலும் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நிறுவனம். அவங்களோட பூத் லெவல் டேட்டா வந்து ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். அண்ட் ரூரல்ல அவங்களோட டேட்டா ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டா இருக்குது. ஸோ அவங்களோட ப்ரெடிக்ஷனை நம்ம அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது. ஸோ அவங்களோட ப்ரெடிக்ஷனை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டா கூட மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாரும் டிவிக்கே ஒரு வேலை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வருதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து டிவிக்கு ஓவர் ஹையா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக் அப்படின்னு தான் சொல்றாங்க பல அனலிஸ்ட். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்லி ட்ரூவா எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சீட் நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன விதமான சாம்பிளிங் பண்ணாங்க, என்ன விதமான டேட்டாஸ் யூஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க சிம்பிளி ஒரு பீப்புளோட ஒரு பல்ஸையும் ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு பல்ஸையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் போல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் நமக்கு May 4th ரிசல்ட் வந்தா எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடும். பட் ஆக்சுவலாவே ஒரு விஜய் வேவ் இருக்கா? மற்ற போல்ஸ் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்களா? ஆக்சிஸ் மை இந்தியா அதை கரெக்டா பிக்கப் பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ரெண்டாவது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிகேல இருக்கக்கூடியவங்க மிகவும் வோக்கலா இருக்காங்க. நாங்க எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் உறக்க சொல்றாங்க. இந்த வீட்டுல 5 பேர் போட்டிருக்காங்க, 4 பேர் போட்டிருக்காங்க, எங்க தாத்தா பாட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற கணக்கு சொல்றதுலாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரியாலிட்டியில தெரியல. வெளியில சொல்றவங்க எல்லாம் டிவிகே பட்டன் தான் அழுத்திருப்பாங்கிறது இங்க உண்மை கிடையாது. ஸோ அந்த மாதிரியான டேட்டா, அந்த மாதிரி ஒரு பயஸோட டேட்டா எடுத்து இந்த மாதிரி விஜய் வேவ் இருக்கிறதா இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு எக்ஸிட் போல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இங்க எழுதுங்க. மூன்றாவது, யங்ஸ்டர்ஸ் அதிகமா இங்க எக்ஸிட் போல்ஸ்ல கலந்துருக்காங்களா, அவங்களோட டேட்டா மட்டும் வச்சு அதை ஹோல் ஆஃப் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு பயஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டிவா இந்த ப்ரெடிக்ஷன் ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கரெக்டான கணிப்பு இதுக்கு முன்னாடி எந்த வித வடநாட்டு நிறுவனங்களும் கரெக்டா கொடுத்ததில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொன்னு, இங்க வந்துட்டு அர்பன் அண்ட் ரூரல்ல ஒரே செனாரியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டிவா கிடையாது. அது டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்பிளிட்டா இருக்கு. இன்னொன்னு, கொங்கு பெல்ட் அண்ட் இந்த பக்கம் சென்னை அண்ட் நார்த் தமிழ்நாடு இப்படி எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு கிராஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 பெல்ட் தான் முக்கியமா வெற்றியும் தோல்வியும் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு தான் நமக்கு சொல்லணுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும் எடுத்துட்டு ஹோல் ஆஃப் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த நிலைமையில நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த போல்ஸ் டிவிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றதா பார்க்கணும். அது ஒரு 15 to 20% தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் வச்சு அவங்களால ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னா கிடையாது. அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் எங்க தாவ போறாங்க, என்ன மாறுதல் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் டிவிக்கு இப்போதைக்கு நம்ம எக்ஸிட் போல்ஸ்ல வரக்கூடிய நம்பர்ஸ் வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்களோட வாக்கு சதவீதம் குறைவா தான் இருக்க போது. ஒரு 10-15% தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் பெட் பண்ண முடியும். ஸோ பட் ஆக்சிஸ் மை இந்தியா சர்வே நம்ம புறந்தள்ள வேண்டாம். அவங்களோட கணிப்பு ஒரு சில இடத்துல விஜயோட வேவ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த நம்பர்ஸ் ஹோல்சமா சீட் கன்வர்ஷன் ஆகும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஸோ அணிகளோட கேள்விக்கு முக்கியமான பதில் சொல்றேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த போல்ஸ்ல 10 to 15% முடிஞ்சிருது. ஸோ ஆக்சிஸ்ல மட்டும் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. 30% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15% to 20% 30%ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% டிஃபரன்ஸ். அவ்வளோ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஒரு கட்சியால ஆட்சியை பிடிக்க முடியும்னா கிடையாது. அதுதான் இங்க உண்மை. இதுதான் அரித்மெட்டிக்ஸ் கிளீன் ஃபேக்ட்ஸோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு போல வச்சுட்டு எல்லாரும் தக்கான்னு விழிச்சிட்டு இருக்காங்க. May 4 வரட்டும், ரிசல்ட் என்னங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த May 4 நம்ம பார்க்கக்கூடிய இந்த கவுண்டிங்ல 2 விஷயம் கிளியரா சொல்லுவாங்க. காலையில எழுந்து உட்காந்த உடனே நம்ம கோயம்புத்தூர் பெல்ட், கொங்கு பெல்ட்ல எஸ்பெஷலி நம்ம சிங்காநல்லூர் அண்ட் கோயம்புத்தூர்ல என்ன வாக்கு எண்ணிக்கை வருது, யார் லீடிங்ல இருக்காங்க இனிஷியல் டைம்லேயே. அதே மாதிரி சென்னை அண்ட் நார்தன் தமிழ்நாடு இந்த இடத்துல உள்ள கவுண்டிங், இதுல யார் லீடிங் இருக்காங்க. இதுல இனிஷியல் ஃபியூ ஹவர்ஸ்ல டிவிக்கு லீடிங் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் ஆக்சிஸ் மை இந்தியா போல்ஸ் ஒரு ஃபெயிலியர். கட்டாயமா அவங்க ஒரு தப்பான ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்லயே சொல்லிடலாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தான் கொங்கு பெல்ட், நார்தன் தமிழ்நாடு, சென்னை. இது வச்சு நம்ம டிவிக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத சொல்லிடலாம். அண்ட் ஆக்சிஸ் மை இந்தியாவோட போல் கரெக்டா தப்பா ஃபிளாப்பா அப்படிங்கறத நம்ம கட்டாயம் சொல்லிடலாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல இருந்து யார் ஜெயிக்க போற தோக்க போறாங்கிறத விட்டுருங்க. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அப்படின்னா தாராளமா இருக்கு. ஒரு 6-8% தாராளமா அந்த ஓட்டை மாத்தும். ஸோ அது மெஜாரிட்டி யார் பக்கம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே பக்கம் போயிருக்கு. அண்ட் டிவிகே ஒரு ஃபோர்ஸா ஃபார்ம் ஆயிருக்காங்களா அப்படின்னா, என்னதான் நம்ம முட்டினாலும் மணங்கினாலும் திரை கவர்ச்சினால ஒரு வாக்கு வங்கி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா டிவிகே இந்த எலெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ விஜய்ன்ற ஒரு வேவ்
இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதை பத்தி நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட்லி ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி அழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா தாராளமா எஸ். ஏடிஎம்கேவோட வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வரப்போகுது. வருங்காலங்கள்ல இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி, எந்த திராவிட கட்சி வாக்கு வங்கி கம்மியாகுதோ அவங்க வரும் காலங்கள்ல அவங்களோட மெத்தட்ஸை மாத்திக்கலாம் அப்படின்னா சரிஞ்சு கீழே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உறுதி. அதுல ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட எக்ஸிட் போல எப்படி நம்ம வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமா நான் ஒரு சில தொகுதிகளை எடுத்து வச்சு சொல்றேன். இந்த தொகுதிகளோட நிலவரம் நம்ம காலையில பார்த்தாலே என்னன்றது தெரிஞ்சிடும். அதை வச்சு இவங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இல்லையா, இவங்களுக்கு கம்ப்ளீட் ஃபிளாப் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னையோட கோர் தான் அந்த அர்பன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வேளச்சேரி, ஷோலிங்கநல்லூர், 1000 லைட்ஸ், அண்ணா நகருங்க. ஸோ இங்க வந்து ஹையஸ்ட் யூத் பாப்புலேஷன் இருக்கு. ஒரு ஃப்ளோட்டிங் ஓட் நிறைய இருக்கு. டிவிக்கோட பஸ் இங்க ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ட்ரெடிஷனல் ஓட்டிங் பேட்டர்ன் இங்க கிடையாதுங்க. ஸோ இந்த 4 இடத்துல காலையில 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ள டிவிக்கே நல்லா பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட ஆக்சிஸ் ப்ரெடிக்ஷனை இன்னும் நம்ம ஓகே இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. அஃப்கோர்ஸ் டே முடியும் போது நமக்கு ஃபுல்லாவே தெரியும். அண்ட் செகண்ட் இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன இந்த தொகுதிகளில் 2 இடத்துக்கு மேல டிவிக்கே காலையிலேயே லீடிங்க்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆக்சிஸ் மாடல் இன்னும் அலைவா இருக்கு, நம்ம ஈவினிங் வரைக்கும் அதை கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே உறுதியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தவங்க. இல்ல ஸ்டார்டிங்லேயே இந்த இடங்கள்ல 3வது இடத்துக்கு மேலதான் டிவிக்கே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆக்சிஸ் மாடல் ஒரு ஃபிளாப்ங்கிறத காலையிலேயே முடிவு பண்ணி டிவி ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடலாங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் அர்பன் பெல்ட். இது ஒரு 2வது டெஸ்ட் இந்த ஆக்சிஸ் மாடலுக்கு. ஸோ இங்க எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சவுத், சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இந்த இடங்கள்ல டிவிக்கு ஒரு 2வது இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டாங்க அப்படின்னா ஆக்சிஸ் மாடல் உண்மையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தவங்க. இல்ல ஸ்டார்டிங்லேயே ஏடிஎம்கே டாப்புக்கு வந்துட்டாங்க, டிவிக்கு ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸ்ல அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிஸ் மாடல் கொலாப்ஸ் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடலாங்க. ஏன்னா ட்ரெடிஷனலி இது எல்லாமே ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் த்ரெஷோல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட்லி நார்தன் தமிழ்நாடு பெல்ட்டுங்க. முக்கியமா அம்பத்தூர், காட்பாடி, ஆவடி இந்த மாதிரியான தொகுதிகள் ரொம்ப கவனமா கூர்மையா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுமே மிக்சட் பாப்புலேஷன் இருக்கு. அண்ட் இதுதான் ட்ரூவாவே தமிழ்நாடோட ஸ்டேட் இண்டிகேட்டர்ஸா நம்ம எடுத்துக்க முடியுங்க. ஸோ இங்க என்ன டெண்டன்சி இருக்கோ அது ஸ்டேட் வைடா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 இடத்துல டிவிக்கே முதல் ரவுண்டில இருந்து இல்ல ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அலையும் கிடையாது, வேவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஸோ இந்த தொகுதிகளை நீங்க ரொம்ப கூர்மையா கவனிங்க. ஸோ இப்போ நான் சொன்ன 3 பெல்ட் அப்படின்றத மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும் காலையில 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி சென்னை கோர் பெல்ட்ஸ், அண்ட் செகண்ட்லி கோயம்புத்தூர் சைட்ல இருக்கிற 3-4 முக்கியமான பெல்ட்ஸ், அண்ட் லாஸ்ட்லி நார்தன் தமிழ்நாடு. ஸோ இந்த 3 வச்சுமே நம்ம ஆக்சிஸ் மை இந்தியாவோட எக்ஸிட் போல்ஸ் ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 10 மணிக்குள்ளேயே வந்துடலாங்க. லாஸ்டா மதுரை மக்களை விட்டுற முடியுமா? மதுரை சென்ட்ரல் அண்ட் மதுரை சவுத்துங்க. ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் எல்லாம் இங்க தாங்க இருக்காங்க. மாறி கேடிஎம்கே, டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இனிஷியல் கவுண்டிங்லேயே டிவிக்கே வந்துட்டாங்க அப்படின்னா டிவிக்கே ரூரல் ஏரியாஸை பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட ஒரு அர்த்தம் தாங்க இது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம ஓட்டிங் அன்னைக்கு காலையில சென்னையில ஒரு 2 தொகுதிக்கு மேலேயோ லீடிங்ல வந்துட்டாங்க, இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதிக்கு மேல லீடிங் வந்துட்டாங்க, இல்ல நார்தன் தமிழ்நாடுல அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிளேஸ் ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸ்ல வந்துட்டாங்க அப்படின்னா தாராளமா டிவிக்கு 25% கிட்ட ரீச் ஆகும். அண்ட் ஆக்சிஸ் போல் ஆல்மோஸ்ட் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாங்க. இதுக்கு மாறா வெறும் சென்னை சுற்றி இருக்க பகுதிகளில் மட்டும்தான் டிவிக்கே நல்ல ஓட் ஷேர் வாங்குறாங்க, நல்ல ஒரு லீடிங்ல இருக்காங்க இனிஷியலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஸ் ஓரளவுக்கு தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க விஜய் அலைன்றது ஒண்ணு கிடையாது. ஸோ இங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு காலையிலே தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்ல சென்னையில முதல்லயே செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க, இல்லைன்னா கொங்கு பெல்ட்ல அகைன் செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க, இல்ல நார்தன் தமிழ்நாடுல அந்த அளவுக்கு அவங்களோட வாக்கு சதவீதம் இல்லை, அண்ட் மதுரை சென்ட்ரல், மதுரை சவுத்ல அந்த அளவுக்கு அவங்களோட வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னா அதை சுத்தமா இல்ல, விஜய் வேவ் அப்படின்றது கிடையாது. இங்க எர்த்குவேக் பாலிடிக்ஸ் ஒன்றும் கிடையாது, அரித்மெட்டிக்ஸ் தான் இங்க பாலிடிக்ஸ். அண்ட் ஆக்சிஸ் மை இந்தியா கட்டாயம் ஒரு ஃபிளாப்பான எக்ஸிட் போல் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோட பொருள். ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூரை காலையில ஒரு 2 hours உட்காந்து பார்த்தாலே ஆக்சிஸ் மை இந்தியாவோட எக்ஸிட் போல்ஸ் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது அப்படின்றது சொல்லிடலாம். நம்ம அதை ஈஸியா வேலிடேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்னதான் சொன்னாலும் ரியல் செனாரியோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. ஸோ இங்க வாக்கு சதவீதமும் சரி, சீட் கன்வெர்ட்டபிளும் சரி, நம்ம கணிச்சதோட மாறலாம், எதுவுமே ஒரு ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ May 4th அன்னைக்கு மீட் பண்ணுவோம், என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பார்ப்போம், மாற்றுவோம், மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். தேங்க்யூ.